ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய அருளம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வந்தாலும், ஒரு குட்டி பார்ட்டியாக இருந்தாலும், இல்லை ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்தாலும், நமக்கு எவ்வளவோ கிராண்டாக லேடிஸ் வந்து சமைச்சிருவோம். ஆனால் ஒரு என்ன ஸ்வீட் பண்ணுறது, அப்படி வித்தியாசமாக ஒரு ஸ்வீட் பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சிட்டிங்கன்னா, இது ஒரு வித்தியாசமான ஈஸியான ஒரு டெசர்ட் ரெசிப்பியாக உங்களுக்கு இருக்கும். ஒரு 5 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதை வந்து 4 க்யூப்ஸ் வர்றது மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓரங்களெல்லாம் நான் கட் பண்ணலை. அது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்காதுன்னா அதை கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த பிரெட் ஸ்லைசஸை பொரித்து எடுக்கலாம். ஒரு பேனில் ஆயில் வச்சுருக்கேன். அந்த ஆயிலோட ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் கலர் நல்லா கொடுக்கும் அதுக்காக. இப்போ இந்த பிரெட் ஸ்லைசஸை பரட்டி விட்டு ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாமல் பொரித்து எடுத்துக்கோங்க. மீடியமாக கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சாஃப்டாகவும் ரொம்ப முருகலாக இல்லாமல் இருந்தால் பாலில் ஊறும் போது நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இது மாதிரி பாக்கி இருக்க ஸ்லைசஸையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த டெசர்ட்டை பொறுத்த வரையில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இதோடைய மிக்சரை நீங்கள் முத நாளே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பாதி வேலை உங்களுக்கு ஈஸியாகிடும். இப்போ நம்ம இந்த மிக்சர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஒரு பேனில் 2.5 கப் அளவு பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன். கவர் பாலில் ஃபேட் அதிகமாக உள்ள பால் வருது. அந்த மாதிரி பால் எடுத்துக்கிட்டிங்கனாலும் நல்லா க்ரீமியாக அந்த மிக்சர் நல்லா வரும். இப்போ நம்ம இதில் அந்த பாலில் 1/2 லிட்டர் பால்லேருந்து ஒரு 1/4 கப்பு பால் எடுத்துட்டு அதில் நம்ம கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடரை ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு கலந்துட்டு இந்த பாலோடைய மிக்ஸ் பண்ணுறோம். மீடியம் ஃப்ளேமில் பாலை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அது கூட ஜீனி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறோம். ஜீனி ஒரு 6 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுடைய இனிப்போட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட சேர்த்துக்கிறனா சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த பாலோட இந்த கஸ்டர்ட் பவுடரும் ஜீனியும் நல்லா கரைஞ்சி மிக்ஸ் ஆகணும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஜீனியெல்லாம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் இல்லை ஒரு ஏலக்காய் அந்த பாலில் போட்டு அதில் அந்த ஏலக்காயை கடைசியில் நீங்கள் வெளியே எடுத்துருங்க. இப்போ அந்த ஏலக்காய் பொடியும் கஸ்டர்ட் பவுடர் ஜீனி எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சிட்ருக்கு. வாசனை ரொம்ப அருமையாக வருது. வெண்ணிலா ஃப்ளேவர் உள்ள கஸ்டர்ட் பவுடரை நீங்கள் வாங்குங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நமக்கு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப ஈஸியான வேலை, ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. இப்போ நல்லா சூடாக இருக்குது. கொஞ்சம் அதை அப்படியே அந்த பிளேட்டில் ஊற்றி வச்சுட்டு இப்போ அடுத்து நம்ம பிரெட் ஸ்லைஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை பார்க்கலாம். பாருங்கள், நம்ம பிரெட் ஸ்லைஸ் அழகாக கோல்டன் கலரில் நல்லா அருமையாக இருக்குது. அதை அப்படியே அழகாக அந்த பாலில் கொஞ்சம் டிப் பண்ணி ரொம்ப உள்ளே வச்சிடாமல் டிப் பண்ணி வைங்க. இது இன்னொன்று என்னென்னா, நீங்கள் எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அதில் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி இதை வைங்க. அப்போ தான் ரொம்ப ஊறிறவும் இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஊறியும் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாக்கி இருக்கிற அந்த கஸ்டர்ட் மிக்ஸை நல்லா அந்த ப்ரெட் மேலேயே ஸ்லைசஸ் மேலே அழகாக தூவி விட்டுட்டு பாதாம், பிஸ்தா என்ன உங்களுக்கு வேணுமோ ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் மேலே நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணுங்கள். சிலருக்கு பிரெட் ஸ்லைசஸ் நல்லா பாலில் ஊறி இருக்கணும்னு நினப்பாங்க. சிலருக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் கொஞ்சம் ஊறியும் இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. அது உங்களுடைய டிபெண்ட் அப்பான் ஒரு டேஸ்ட். ஸோ உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணி இதை சாப்பிடுங்க. ரொம்ப அருமையான ஒரு ஈஸியான டெசர்ட் ரெசிபி. இப்படி குட்டி பிள்ளைங்களுக்கு நீங்கள் இல்லை பெரியவங்களுக்கோ இது மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு புதிய சுவையோட ரொம்ப அருமையாக இருக்கும். ஈஸியானதும் இதில் உங்களுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒன்லி பிரெட் ஸ்லைசஸ் மட்டும் ரெடி பண்ணி நீங்கள் அதில் வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் இந்த டெசர்ட்டை சர்வ் பண்ணிடலாம். சுவையான ரெசிப்பிகளை ரொம்ப ஈஸியாக எளிய முறையில் நீங்கள் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறவங்களா இருந்தால் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. ஆயிஷா முகல் கிச்சனில் நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸும் இருக்குது, பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிப்பியை ஷேர் பண்ணுங்கள், சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோடு வரேன். தேங்க்யூ.